ஸ்க்ரூட்டனி இருந்துச்சு. இன்னைக்கு வந்து வேட்புமனு பரிசீலனை இருந்துச்சு கோயம்புத்தூர் 20 நாடாளுமன்ற தொகுதிக்கு. இதுல வந்து அண்ணாமலை வந்து 2 நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருந்தார். சீரியல் நம்பர் 17, சீரியல் நம்பர் 27 2 நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருந்தாரு. அதுல சீரியல் நம்பர் 17 பார்ட் 3ல கையெழுத்து போடாம இருந்தாங்க, அது ரிஜெக்ட் ஆயிடுச்சு. சீரியல் நம்பர் 17ல அஃபிடேவிட் தாக்கல் பண்ணியிருந்தார். அந்த அஃபிடேவிட் வந்து அவர் சொந்த ஃபார்மெட்ல தயாரிச்சு போட்டிருந்தார். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுதுன்னா, எப்பெல்லாம் ஒரு வேட்பாளருடைய வேட்புமனு ரிஜெக்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருக்காங்க. ரூல் நம்பர் 4.5ல 14ல தெளிவாக சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனுடைய ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட்ல அஃபிடேவிட் இல்லைன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக அது ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அண்ணாமலையோடைய 2வது அப்ளிகேஷன் சீரியல் நம்பர் 27ல அவர் தாக்கல் பண்ணியிருக்கிற அஃபிடேவிட்ல பார்ட் 5 குற்ற வழக்குகள் குறித்த காலம்ல எலெக்ஷன் கமிஷன் என்ன ஃபார்மெட்ல அஃபிடேவிட் கொடுத்திருக்காங்களோ அந்த ஃபார்மெட்ல அவங்க அஃபிடேவிட் போடல. அவங்க சொந்தமா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பிஜேபியோட கைகூலிங்கிறதுனால இவங்க சொந்தமா ஒரு ஃபார்மெட் கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க. பாவம் சுயேட்சை வேட்பாளர்களா இதே மாதிரி சின்ன சின்ன தவறு நடந்ததுக்கு அவங்களோட சுயேட்சை வேட்பாளருடைய நாமினேஷன்ல ரிஜெக்ட் ஆயிருக்கு. அத்தனை வேட்பாளர்களும் சுயேட்சை வேட்பாளர்கள் அதிமுக சார்பாக அது அப்ஜெக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் கூட ஆர்ஓ வந்து அதை கன்சிடர் பண்ணாம அந்த நாமினேஷன் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். இதுல என்ன பியூட்டின்னு கேட்டீங்கன்னா, ரிஜெக்ஷன் ஃபார் நாமினேஷன் வந்து பர்டிகுலரா ஒரு கிரவுண்ட் இருக்கு. அதை புக் எடுத்து படிக்கிறதுக்கோ காது கொடுத்து கேட்கறதுக்கோ அதுக்கு டைம் இல்லை. இதே மாதிரி தான் நேற்று நீங்க உங்க மீடியா நண்பர்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மற்ற கட்சிகள் எல்லாம் அதிமுகவாகட்டும் அது திமுகவாகட்டும் மற்ற கட்சிகள் எல்லாம் நாமினேஷன் பண்ண வந்தப்போ 5 பேருக்கு மேல யாரையுமே உள்ள விடல. ஆனா நீங்க நேற்று லைவ்ல பார்த்துருப்பீங்க, அண்ணாமலை நாமினேஷன் பண்ண வந்தப்போ குறைந்தது 10 பேர் இருந்தாங்க உள்ள, லைவ்லயே ஓடிச்சு. அப்போ இந்த எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து அண்ணாமலைக்கு ஒரு சட்டம், பிஜேபிக்கு ஒரு சட்டம், அதிமுகவுக்கு ஒரு சட்டம் வைக்குதா, திமுக இதுல என்ன பியூட்டினா திமுக நண்பர்கள் யாருமே எந்திரிச்சு அப்ஜெக்ஷன் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாம வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பாகவும் சுயேட்சை வேட்பாளர்கள் சார்பாகவும் நாம் தமிழர் சுயேட்சை வேட்பாளர்கள் அப்ஜெக்ஷன் சொல்லும் போது திமுக வேட்பாளர்கள் வந்து அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. இதுல இருந்து எங்களுக்கு என்ன தோணுது?